குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப 10ஆம் இடத்துக்கு வர்றாரு குரு. கொட்டி கொடுத்தாலும் அப்படிலாம் வாய்ப்புகள் கிடைக்காது. ஏன் அப்படின்னா 10ஆம் இடம் என்னது? கெரியர் பாயிண்ட். கெரியர் பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய குரு இது நாள் வரைக்கும் கெரியரில் இருந்த எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணி கொடுக்க போகிறார். இப்போ கெரியர் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு தன்னிறைவு அடைஞ்சிடலாம். அப்படியான ஒரு தன்மை உருவாகிறது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வைகள் எங்கெங்கெல்லாம் விழுகுது அப்படின்னு பார்க்குறப்ப ராசிக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்னது? தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் சரியாக இருக்குது, குடும்பம் சரியாக இருக்குது. 4ஆம் இடம் வாங்க, மண் மனை பொண்ணு பொருள் வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறது 4ஆம் இடம். 4ஆம் இடத்துலையும் பார்வை வருது. 6ஆம் இடம் என்னது? ருண ரோக சத்ருஸ்தானம், நோய் கடன் வம்பு வழக்கு. இப்போ இந்த மாதிரியான வம்புகளும் வழக்குகளும் நோய்களும் இருந்தாலும் கூட 6ஆம் இட பார்வையினால சரியாக போகுது. அப்படி பார்க்குறப்ப ஃபினான்ஷியல் நல்லா இருக்குது, கெரியர் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான யோகம் நல்லா இருக்குது. மெடிக்கலாக இது வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருந்த விஷயம் இனி குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறப்ப துலாம் ராசிக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஓவராலாக கவர் ஆகிடுது. இந்த குரு பயிற்சி வாழ்க்கையினுடைய உன்னதத்தை இவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமைய போகுது.